அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவத்தில் இருக்கிற மக்களாட்சி அப்படிங்கிற தலைப்பிலிருந்து புக் பேக் கொஸ்டின் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்கும். புக் பேக் கொஸ்டின் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம பார்க்கணும். உலகின் பழமையான மக்களாட்சி நாடுகள் 7 உலகின் பழமையான மக்களாட்சி நாடுகள். இதை பற்றின தகவல் பார்க்கலாம். ஏன்னா இதிலிருந்து கேள்விகள் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கிரேக்கம், காலம் கிமு 5ஆம் நூற்றாண்டு, அமைவிடம் கிரீஸ், அரசியல் தத்துவத்தின் அடித்தளம், அரசியல் இங்கிருந்து தான் தோன்றியது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா ரோமானிய பேரரசு, காலம் கிமு 300லிருந்து 50 வரை, அமைவிடம் தீபகற்ப இத்தாலி, ரோம், நாகரிகத்தின் வளர்ச்சியின் உலகளாவிய விரிவாக்கம் அப்படின்னா நாகரிகம் இங்கதான் முதலாக தோன்றியது. அடுத்ததா சான் மரினோஸ், காலம் கிபி 301, இத்தாலி, பழமையான அரசியலமைப்பை கொண்டது. சான் மரினோஸ் பழமையான அரசியலமைப்பை கொண்ட நாடு. அடுத்ததா ஐஸ்லாந்து, ஐஸ்லாந்து காலம் கிபி 930, அமைவிடம் திங்வேலீர், உலகிலேயே பழமையான மற்றும் நீண்ட காலமாக செயல்பற்றும் நாடாளுமன்றத்தை கொண்டுள்ளது. உலகிலேயே பழமையான மற்றும் நீண்ட காலம் செயல் நாடாளுமன்றம் எங்க இருக்கு? ஐஸ்லாந்துல இருக்கு. அடுத்ததா மனித தீவு, இதோட சிறப்பு என்னன்னா மன்னராட்சியின் கீழ் சுயாட்சி, காலம் கிபி 927, இங்கிலாந்திற்கும் அயர்லாந்திற்கும் இடையே உள்ளது. மன்னராட்சியின் கீழ் சுயாட்சி தான் இந்த நாட்டோட சிறப்பு. அடுத்ததா இங்கிலாந்து, கிபி 13ஆம் நூற்றாண்டில காலத்தை சேர்ந்தது, இங்கிலாந்துல தான் இருக்கு. இதோட சிறப்பு என்னன்னா 1215 எழுதப்பட்ட மகா சாசனம், மனித உரிமைகள் சாசனம் அப்படின்னு சொல்லுவாங்க, மேக்னா கார்ட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததா அமெரிக்க ஐக்கிய நாடுகள், காலம் கிபி 1789, மிக பழமையான மக்களாட்சியில் ஒன்று. இதை 7ஐயும் நல்லா படிச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. அடுத்ததா வாங்க புக் பேக் கொஸ்டின் பார்க்கலாம். மக்களாட்சினா என்னன்னா மக்களால் மக்களுக்காக மக்களை நடத்தும் ஆட்சி தான் மக்களாட்சி. ஆதி மனிதன் எந்த பகுதியில் குடியேறி விவசாயம் செய்ய தொடங்கினான்? ஆற்றோரம். மக்களாட்சியின் பிறப்பிடம் எது? கிரேக்கம். உலக மக்களாட்சி தினம் எது? செப்டம்பர் 15. ஐநா சபை செப்டம்பர் 15 உலக மக்களாட்சி தினமா அறிவிச்சிருக்காங்க. நேரடி மக்களாட்சியில் வாக்களிப்பவர்கள் யார்? வாக்காளர்கள். நேரடி மக்களாட்சியை செயல்படுத்தும் நாடு எது? நேரடி மக்களாட்சி செயல்படுத்தும் நாடு சுவிட்சர்லாந்து. மக்களாட்சிக்கான வரையறையை வகுத்தவர் யார்? மக்களாட்சிக்கான வரையறை வகுத்தவர் ஆபிரகாம் லிங்கன். எப்படி வரையறுத்தார்னா மக்களால் மக்களுக்காக மக்களை நடத்தும் ஆட்சி மக்களாட்சி, இதுதான் அவர் கூறிய வரையறை. மக்கள் டேஸ் அளிப்பதன் மூலம் தங்கள் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கின்றனர். என்னன்னா வாக்களிப்பதன் மூலம் தங்கள் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கின்றனர். நம் நாட்டில் டேஸ் மக்களாட்சி செயல்படுகிறது. இந்திய நாட்டில் பிரதிநிதித்துவ மக்களாட்சி செயல்படுகிறது. பிரதிநிதித்துவ மக்களாட்சினா என்னன்னா மக்கள் தேர்தல் மூலமா வாக்களித்து தங்களுக்கான பிரதிநிதிகளை தேர்ந்தெடுப்பாங்க. அதான் பிரதிநிதித்துவ மக்களாட்சி. அவ்வளவுதான், மக்களாட்சியில புக் பேக் கொஸ்டின் முடிஞ்சது. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின் தான், பார்த்துக்கோங்க. நம்ம சேனலில் போடுற வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.